ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயித்து காட்டுவோம். நம்ம சேனலில் நிறைய பிஸ்னஸ் ஐடியா கொடுத்துட்டே வரோம். பார்க்காதவங்க சேனலில் ஓப்பன் பண்ணி வீடியோக்குள்ளே போய் பாருங்கள். அதில் ஏதாவது ஒரு பிஸ்னஸ் உங்களுக்கு செட் ஆகலாம். உங்கள் லைஃபே மாற்றுற அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு பிஸ்னஸ் உங்களுக்கு அமையலாம். நிறைய பிஸ்னஸ் ஐடியா கொடுத்துருக்கோம், உள்ளே போய் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துருங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பிஸ்னஸ் வீடியோ உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்னைக்கு பார்க்கக்கூடிய பிஸ்னஸ் என்ன அப்படின்னா, எல்லா வீடுகள்லையும் தேவைப்படுற ஒரு பொருள். அதாவது கல்யாணம் முதல் காது குத்து வரை எல்லா விசேஷங்களுக்கும் இந்த பொருள் கண்டிப்பாக தேவைப்படும். அது மட்டும் இல்லாமல் கோயில்கள், ஹோட்டல், ரெஸ்டாரண்ட் இப்படி எல்லா இடத்துலையும் எப்பவுமே தேவைப்படுற ஒரு பொருள். கல்யாண சீசன்லாம் வந்துட்டு அந்த பொருளுக்கு ரொம்ப டிமாண்ட் அதிகமாகவே இருக்கும். இந்த பிஸ்னஸை நீங்கள் லோ இன்வெஸ்ட்மெண்ட்லேயும் செய்யலாம், அல்லது என்கிட்ட கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது, அதனால் கொஞ்சம் பெரிய அளவில் தொழில் பண்ண போகிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க பெரிய அளவுலையும் செய்யலாம். அதாவது ஒரு 1000 ரூபாய் இருந்தால் கூட பண்ணலாம், அல்லது 1,00,000 ரூபாய் இருந்தாலும் இந்த பிஸ்னஸை நீங்கள் பண்ணலாம். இது என்ன பிஸ்னஸ் நிறைய பேர் யோசிச்சிருப்பீங்க. இது என்ன பிஸ்னஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, பனானா லீஃப் பிஸ்னஸ். இந்த பிஸ்னஸை எல்லாரும் செய்கிற மாதிரி செய்யாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சீங்க அப்படின்னா பல லட்சங்களில் நீங்கள் சம்பாதிக்கலாம். வாழை இலை அப்படின்னாலே எல்லாருக்குமே தெரியும். எல்லா வீடுகள்லையும் விசேஷ காலங்கள், அதாவது அமாவாசை, பௌர்ணமியிலேருந்து தீபாவளி, பொங்கல் இப்படி எல்லா காலத்துலேயும் நமக்கு தேவைப்படுற ஒரு பொருள். அது மட்டும் இல்லாமல் மேரேஜ் ஃபங்க்ஷன், எல்லா ஃபங்க்ஷன் கல்யாணம் முதல் காது குத்து வரை எல்லா ஃபங்க்ஷனுக்கும் இது தேவைப்படுற ஒரு பொருள். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய பெரிய பெரிய ஹோட்டல்ல இருந்து சின்ன தட்டுக்கடைகள் வரைக்கும் இந்த வாழை இலை தான் அதிகமாக யூஸ் பண்ணிக்கிட்டு வரோம். சாதாரணமாக ஒரு தட்டுக்கடை எடுத்துக்கிட்டா கூட 500லேருந்து 1000 டிஃபன் இலைகள் பயன்படுத்திட்டு தான் இருக்காங்க. தமிழ்நாடு மட்டும் எடுத்துக்கிட்டாலே போதும், எத்தனை கையேந்தி பவன் இருக்குது, எத்தனை ஹோட்டல், எத்தனை மெஸ், இதெல்லாம் ஒரு நாளைக்கு எவ்வளோ இலைகள் தேவைப்படும்னு பார்த்துக்கோங்க. ஸோ இந்த வாழை இலை அவ்வளோ டிமாண்ட் உள்ள ஒரு பிஸ்னஸ். இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். எந்த பிஸ்னஸாக எடுத்தாலும் நமக்கு ஷாப் ஒன்று தேவைப்படும். இது சொந்தமாக இருக்கலாம், அல்லது வாடகைக்கு எடுத்து நீங்கள் செய்யலாம். அடுத்தது வாழை இலை. இந்த வாழை இலைகளை நீங்கள் வாழை இலை வியாபாரிகள்கிட்ட மொத்தமாக ஹோல்சேல் ப்ரைஸுக்கு வாங்கிக்கலாம், அல்லது தோப்புகள்லாம் வச்சுருப்பாங்கல்ல, வாழை தோப்புகள், அவங்கள்ட்ட போய் டைரெக்டாக நீங்கள் வாங்கிக்கலாம். மொத்தமாக பெரிய கட்டாக கட்டி வச்சுருப்பாங்க. உங்கள் வசதிக்கு தக்க எத்தனை கட்டு தேவைப்படுமோ அத்தனை கட்டு நீங்கள் வாங்கிக்கலாம். ஒரு பெரிய கெட்டு எடுத்துட்டிங்கன்னா அதில் ஒரு 40 சின்ன கெட்டு இருக்கும். அதாவது ஒரு 5லேருந்து 6 இலை இருக்கும். இந்த சின்ன கெட்டை பூட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த 40 சின்ன கெட்டு சேர்ந்தது தான் ஒரு பெரிய கெட்டு. ஒரு வாழைக்கட்டை நம்ம வாங்கிட்டு வந்து அப்படியே நம்ம சேல் பண்ணாமல் அதை தனித்தனியாக பிரித்து, தலைவாழை கல்யாண வீடுகளுக்கு இதுக்கெலாம் யூஸ் ஆகுற மாதிரி தலைவாழை தனியாக, பார்சல் இலைகள், பிரியாணிக்கு தனியாக, கையேந்தி பவனுக்கு சின்னதாக குட்டி குட்டியாக வெட்டியிருப்பாங்க, ரவுண்டு பிளேட்டு ஹோட்டலில் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க, ரவுண்டு பிளேட் இலை, அப்படி தனித்தனியாக நம்ம கட் பண்ணி சேல் பண்ணும்போது ஒரு இலையில ஒரு 7-8 பீஸ் நம்ம கட் பண்ணிடலாம். ஒரு பெரிய கட்டில் உங்களுக்கு 200 இலைகள் இருக்கும். அதில் நீங்கள் உங்களுக்கு 175 தலைவாழை வெட்டிடலாம், டிஃபன் இலை 500 வெட்டிடலாம், பிரியாணி இலை 150 வெட்டிடலாம், சின்ன சின்ன துண்டு இலைகள்லாம் உண்டு தெரியுமா பார்சலுக்கு, அதை மாதிரி உள்ள இலைகள்லாம் ஒரு 100 இலை வெட்டலாம். ஒவ்வொரு இலையும் ஒவ்வொரு ரேட்டில் நீங்கள் மார்க்கெட்டில் சேல் பண்ணலாம். தலைவாழை இலையெல்லாம் எடுத்துட்டிங்கன்னா ஒரு பீஸ் உங்களுக்கு 2000 ரூபாய் to 3 ரூபாய்க்குள்ளே நீங்கள் சேல் பண்ணலாம். சீசன் டைமில் இதோட கூடயே உங்களுக்கு போகும். ரவுண்ட் ஷேப் இலை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதோட இன்ச்சு கணக்கு பண்ணி 8 இன்ச்சு, 12 இன்ச்சு, 14 இன்ச்சுன்னு அதோட இன்ச்சு பிளேட்டோட அளவு. பெரிய பிளேட்னா அதுக்கு தக்க ரவுண்ட் ஷேப்பாக நம்ம வெட்டணும், சின்ன பிளேட்னா சின்னதாக வெட்டணும். இப்படி நம்ம அதோட அளவுக்கு தக்க நம்ம ரேட்டு வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். டிஃபன் இலையெல்லாம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா பார்சல் இலை, பிரியாணிக்கு யூஸ் பண்ணுவாங்களா அந்த மாதிரி பார்சல் இலை, அதெல்லாம் 1 ரூபா வச்சு கொடுக்கலாம். சின்ன கையேந்தி பவன்லாம் யூஸ் பண்ணுவாங்களா துண்டு இலைகள், அதெல்லாம் 1 ரூபா வச்சு நீங்கள் விற்கலாம். ஆக ஒரு கெட்டு இலை உங்களுக்கு 650 ரூபாய்க்கு நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா அதை 1500 1600 ரூபாய்க்கு நீங்கள் சேல் பண்ணலாம். செலவு போக உங்களுக்கு 1000 ரூபாய் கையில் நிற்கும். டெய்லி ஒரு 5 கட்டு நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு 5000 ரூபாய் டெய்லி சம்பாதிக்கலாம். கல்யாண சீசன்லலாம் இதோட அதிகமாகவே நீங்கள் சம்பாதிக்கலாம். இப்படி கட் பண்ணி நீங்கள் சேல் பண்ணுறதுனால உங்களுக்கு ஹோட்டல் வச்சுருக்கிறவங்க, மெஸ் வச்சுருக்கவங்க, கையேந்தி பவன், தட்டுக்கடை வச்சு எல்லாருமே உங்களுக்கு வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க. அதனால உங்களுக்கு இலையா நீங்கள் சேல் பண்ணுறதோட இப்படி கட் பண்ணி நீங்கள் பீஸாக கொடுக்கும்போது உங்களுக்கு இன்கம் அதிகமாக நீங்கள் சம்பாதிக்கலாம். இது லோ இன்வெஸ்ட்மெண்ட்டில் பண்ணுற ஒரு சூப்பரான ஒரு பிஸ்னஸ் ஐடியா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இதுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். லோ பட்ஜெட்டில் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோவை கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.